நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் கொந்தளிக்கும் வகையில் ஒரு குற்ற சம்பவத்தை யாராவது அரங்கேற்றிவிட்டால் 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, போலீஸ் என்கவுண்டரில் சுற்றுவாங்க, அல்லது கை காலை உடைச்சிருவாங்க, மாவு கட்டு போடுவாங்க. 3வது, குற்றம் புரிந்தவரே தற்கொலை செய்து கொள்வார். அது எலிமருந்து சாப்பிட்றாரோ ஏதோ. இப்படி தான் தமிழ்நாட்டின் வழக்கம். அந்த கொந்தளிப்பு லேசாக அடங்கிவிடும். ஆனால் கொல்கத்தாவில் உலகமே பேசும் அளவிற்கு ஒரு கொடூர குற்ற செயல் அரங்கேறி இருந்தது. ஆனால் இதுவரை ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ இல்லை. அதாவது யார் இந்த தவறை, எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க, என்ன தண்டனை வழங்க போகிறாங்க என்று ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. அதனால்தான் அங்கே போராட்டம் அடங்கவில்லை. மக்களின் கொந்தளிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் என்ன நடந்ததுன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் மருத்துவர் டியூட்டியில் தான் இருக்காங்க, பிரபல கவர்மெண்ட் மருத்துவமனையில் தான் இருக்காங்க, அரசு மருத்துவமனையில் இரவு நேர ஷிஃப்டில் இருக்காங்க. கொடூரமாக என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு அநியாயம் அரங்கேறுகிறது. வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. ஒருவேளை கொலை செஞ்சிட்ட பிறகு அந்த வன்கொடுமை அரங்கேறியதா என்றும் புரியவில்லை. அரை நிர்வாணமாக இருக்கிறார்கள், பாதி ஆடை தான் இருக்கிறது, பல இடங்களில் காயம், இரத்த கசிவு, இப்படியெல்லாம் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் மருத்துவரை இந்தியாவே கொந்தளித்தது. உலகத்தில் உள்ள அத்தனை மீடியாவும் இதை பற்றி நியூஸ் பதிவு செய்து கொண்டு இருந்தாங்க. முதல்ல போலீஸ் கைது பண்ணாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட நபரே போலீஸோடு தொடர்பில் உள்ளவர், அந்த பைக்கில் சிரித்து கொண்டு காட்சி அளிக்கிறார் இல்லையா, இவர்தான் அந்த குற்ற செயலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸு பிடிச்சி விசாரித்த பிறகு சொன்னார். என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இவர் சிவிக் வாலண்டியர், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, தானாக முன்வந்து தன்னால்வர். அவர் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் பைக்கில் போலீஸ்ன்னு போட்டிருப்பார், தன்னுடைய டிஷர்ட்டில் போலீஸ் போட்டிருப்பார், போலீஸ் தொடர்பு இருக்கிறது, போலீஸ் போலவே வலம் வந்த நபர் என்று சொல்லப்பட்டாலும் போலீஸ் என்ன சொன்னாங்க, எங்களிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டார், காரணம் சிசிடிவியில் இவர் தானே போயிருக்காரு, நாங்கள் இவரை விசாரிக்கும் போது ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கவுண்டர் பண்ணலை, ஒரு மாவு கட்டு இல்லை, இவரும் உயிருடன் வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன அதிர்ச்சின்னா, அந்த ஊர் மக்களுக்கு இவர் என்ன சொல்கிறாரு நீதிபதி முன்பு, நான் நிரபராதி, குற்றவாளி அல்ல, கட்டம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னதால் மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டாங்க. என்னடா இது, வழக்கு போலீஸ் கையிலிருந்து சிபிஐ கைக்கு மாறியது, இருந்தாலும் இவர் இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் தான் சிபிஐ இதை தற்பொழுது விசாரித்து கொண்டிருக்கிறது. ஒரு சிசிடிவியில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி வீடியோ கொடுக்கல, ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, சம்பவம் நடந்த அன்று இரவு நேரத்தில் மருத்துவமனையில் வந்தது இந்த நபர் தான் என்பதற்கு இதோ ஆதாரம். கழுத்தில் ஒரு ப்ளூடூத் மாட்டியிருக்கார். குற்றம் நடந்த இடத்துல அந்த மருத்துவருக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றப்பட்டு கொல்லப்பட்டிருக்கும் அந்த செமினார் ஹாலில் அவங்க உறங்கி கொண்டிருந்த அந்த இடத்தில் இவருடைய ப்ளூடூத் ஆனது உடைந்து அங்கே கிடைக்கிறது. நிச்சயமாக இவர்தான் குற்றவாளி உறுதியாக என்பதற்கு சாட்சியாக ஒரு சிசிடிவி ஃபோட்டோ வெளியிடப்பட்டது. லை டிடெக்ஷன் டெஸ்ட் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். உண்மை கண்டறியும் சோதனை மொத்தம் 7 பேருக்கு நடக்கிறது, இவர் உள்பட. அதாவது சிறைச்சாலையில் இருப்பவர் பெயர்தான் சஞ்சய் ராய், போலீஸில் தொடர்புள்ள உள்ளவர், அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், அவருக்கும் இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்றிருக்கிறது. சக மருத்துவர்களுக்கும் நடைபெற்றிருக்கிறது, இவருடைய நண்பருக்கும் நடைபெற்றிருக்கிறது. இந்த உண்மை கண்டறியும் சோதனை என்ன, இதை ஏன் சில பேர் எதிர்க்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன் இந்த வழக்கு தொடர்பான ஒரு சில காட்சிகளை பார்த்து விடுவோம். சர்வதேச அளவில் உண்மை கண்டறியும் சோதனை செய்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பாலிகிராஃப் என்று ஒரு கருவி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஒயர்லாம் நம்மளுடைய உடம்பில் இணைக்கப்படும். சம்பந்தப்பட்டவர்கிட்ட சாதாரணமாக ஒரு சில கேள்விகள் கேட்பார்கள், அவர்கள் இயல்பாக பதில் சொல்வார்கள். முக்கியமான கேள்வி கேட்கும் பொழுது, ஒருவேளை இவர் பொய் சொல்கிறார் என்றால் இவருடைய உடம்பில் பிபி ஏறும், ஒரு சில ரசாயனங்கள் மாற்றங்கள் ஏற்படும், தோல் எவ்வாறு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பல்ஸ் எவ்வாறு இருக்கிறது, மூச்சு அதிகமாக வாங்குகிறதா இல்லையா, இது போன்ற சில பேராமீட்டர்ஸ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இதையெல்லாம் வைத்து அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று அந்த கருவி சொல்லும். அந்த கருவியை ஆப்ரேட் பண்ணுறவர் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் உலகத்தில் உள்ள வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தான். ஒருத்தன் பொய் சொல்லும் போது தன்னுடைய உடம்பில் எந்த ரசாயன மாற்றமும் ஏற்படலை, பதட்டப்படலை, பிபி அதிகரிக்கலை, பல்ஸ் அதிகரிக்கலை, அது மட்டும் இல்லாமல் மூச்சு வாங்கலும் அதிகரிக்கவில்லை, பொய்யை இயல்பாக சொல்லக்கூடியவன்,
ஒரு கொடூர குற்றவாளி என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ரியாக்ஷனே இருக்காது. எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரியாக சமாளிப்பான், இல்லை ஏற்கனவே பதிலெலாம் சிந்தித்து வந்திருப்பான். அது போன்ற கொடூர குற்றவாளி, தன்னுடைய தொழிலில் எக்ஸ்பர்ட், அந்த குற்றம் புரிவதில் தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வைத்திருப்பவன், இது போன்ற நபர்களிடம் இது செல்லுபடியாவது மிக மிக சிரமம். சாதாரணமாக 80% 90% இதனுடைய சக்சஸ் ரேட், வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாலும், கொடூர குற்றவாளிகள் தன்னுடைய மனநிலையை எவ்வாறு வேண்டுமானாலும் மாற்றி விசாரணை அமைப்பையே திசை திருப்பும் குற்றவாளிகளுக்கு இது சரிவராது என்பது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி சர்வதேச இந்த பாலிகிராஃப் வல்லுநர்கள் சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இவர்களுக்கு இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், இவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது. நிதி முறைகேடு புகார் உள்பட இது இடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கார். ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்தாங்க கொல்கத்தா போலீஸ். ஆனால் தற்பொழுது சிபிஐ வசம் நீதிமன்றம் ஒப்படைத்திருக்கும் காரணத்தினால் சிபிஐயும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 9வது நாளாக அந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஆஜராகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சக மருத்துவர்களுக்கும் உண்மை கண்டறியும் பரிசோதனை. அந்த செமினார் ஹாலில் அந்த பெண்ணுடைய உடல் எங்கே சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததோ அங்கே இருவருடைய கை ரேகைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருவரும் மருத்துவர்கள். ஏற்கனவே அந்த பெண்ணோடு உணவு அறிந்துவிட்டு பேசிவிட்டு தான் அவர்களுடைய பணிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கைரேகை அங்கே ஏன் வந்தது, அவர்களுக்கும் அந்த உண்மை கண்டறியும் பரிசோதனை நடத்த வேண்டும் சொல்லி அவர்களுக்கு அது நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. எத்தனை பேருக்கு தொடர்பு என்ற கேள்விக்கு போவதற்கு முன்னர், மேற்கு வங்கத்தில் இன்னும் போராட்டம் அடங்கலைங்க. கொந்தளிப்பு இன்னும் அப்படியே இருக்குது. ஒருவருக்கு தான் தொடர்பா, எத்தனை பேருக்கு தொடர்பு, அந்த ஒருவரும் தான் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று சொல்லி கொண்டு வருகிறார். இவ்வாறு பிரிஸ்கா வரார், பிரிஸ்கா போகிறார். இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பில் இருக்காங்க. அந்த போராட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். கொட்டு மழையில் மக்கள் குடை பிரித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம் என்னென்னா, எத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு இன்னும் விஷயம் தெரியல. முதல்ல உள்ளூர் போலீஸ் விசாரிச்சாங்க, இப்போ சிபிஐ விசாரிக்கிறாங்க. மருத்துவர்கள்லாம் முடிவு பண்ணாங்க, நேராக சிபிஐ அதிகாரிகளை சென்று சந்திச்சாங்க. எத்தனை நாட்களுக்குள்ள எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் கைது பண்ணுவீங்க, எத்தனை நாட்களில் இந்த வழக்கை முடிப்பீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிபிஐ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, கூடிய விரைவில் நாங்கள் அதை முடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள்லாம் வெளியே வந்து ஊடகத்துக்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு மனசே இல்லைங்க, திருப்தி இல்லை, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை இந்த ஒரு நபரைத்தான் தீவிரமாக விசாரிக்கிறார்கள். அவரும் நிரபராதி என்றால் குற்றத்தை செய்தவர்கள் யார்? அப்போது சாதாரண ஒரு பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? அந்த குற்றத்தை நிகழ்த்தியவர் யார் என்று கூட இதுவரை சொல்லவில்லையே, எங்களுக்கு நெஞ்சு கொதிக்கிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.